Hi மக்களே, வெல்கம் டு என்கே vlogs. ஸோ நாங்கள் வந்து ஒஃபிஷியலாக எங்களோட சேனல் நேமை வந்துட்டு என்கே vlogs அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். நார்மலாக தான் பேசுகிறேன். என்கே சேனல் பேரை மாத்திட்டாங்க. கீவின் யாருக்கும் புரியல, அதனால கீவின் சர்ச் பண்ணா கெவின்னு வருது. கெவின்னு வருது. அந்த பையன் வீடியோவே போடுறது இல்ல. ஆனா அவன் சேனல் தான் ஃபாலோவர்ஸ் வராங்க. அவன் சேனல் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஆமா, அவன் சேனல் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதனால வந்து அண்ட் வாஸ்து படியும் எங்களுக்கு வந்து நிறைய லிஸ்ட்லயும் எங்க பேர் வர மாட்டேங்குது. கெவின் பீட்டர்சன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால எங்க சேனல் வராத காரணனால நாங்க வந்து பேரை மாத்திட்டோம். சோ என்ன வைக்கலாம் எதோ யோசிச்சு கட்சியில வெறும் பேரோட ஸ்டார்டிங் லெட்டரே வச்சுக்கலாம், அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வாஸ்துப்படியும் எங்களுக்கு வந்து கீவின் வந்து செட்டே ஆகல. வாஸ்துப்படினா என்ன பண்ணாலும் அதுல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேது. அதனால வந்து என்கே vlogs அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு டிசைட் பண்ணிட்டோம். என்கே vlogs எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க, மாத்திட்டியே, மாத்ததுன்னா கேட்கணும் இது நல்லா இருக்கா மாத்துவான்னு. நீ ஆல்ரெடி மாத்திட்டு மாத்துனது நல்லா இருக்கான்னு கேட்டா கீவி நல்லா இருந்துச்சா இல்ல என்கே vlogs உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கோட vlog வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நான் சொல்ல மாட்டேன், நவீன் தான் சொல்லுவான். இன்னைக்கு வந்து கீர்த்தனாவோட பர்த்டே. அதனால நாங்க வந்து அவன் வந்து வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நட்சத்திரமாக ஒலிக்க வேண்டும் என்று மைக் செட் குழு சார்பாக அவளை ஸ்டார் படத்துக்கு அழைத்து செல்கின்றோம். ஆமா, அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நான் நவீன் கிட்ட சொல்லியிருப்பேன், 30 ஆகுறதுல என்ன ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது நவீன், என்ன 30 இஸ் ஜஸ்ட் நம்பர், நான் வந்து எப்பயுமே சைல்டிஷா தான் இருப்பேன் அப்படின்ட்டுலாம். ஆனா நமக்கு அந்த 30 வரும்போதுதான் வந்து உண்மையா அது நம்மள எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியுது. லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 30 எல்லாம் வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சொல்லலாம், ஆனா முதுகு வலியும் கழுத்து வலியும் வரும்போது தான் தெரியுது எல்லா பாட்டும் வீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள இந்த 90s கிட்ஸ்க்குலாம் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு சில பேர் நல்லா இருப்பாங்க, ஏன் ரிலேட் பண்ணோம் சொல்றேன். எல்லாருக்குமே அந்த 30 ஃபீவர்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, சோ அது ஃபீவர் வந்தாலே 100 மேல வந்தாங்க. 30னா எப்படி மொக்க போட 30s டச் பண்ற அந்த ஃபீவர் இருக்கும்ல, சோ அது வந்து எனக்கும் வந்துருச்சு. இங்கேயோ வந்து இந்த 30 ஆயிடுச்சே, ஐயோ நமக்கு நிஜமாலே வயசாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. என் பையனுக்கு வேற 1 இயர் ஐயோ ஒரு வயசு பையனுக்கு நான் அம்மா அப்படின்ட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ மீன் ஆல்ரெடி அங்கிள், அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, பட் ஸ்டில் நான் இவங்க யங் மாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் படத்துக்கு போயிட்டுருக்கோம். படத்துக்கு போயிட்டு ஏன் வந்து வீட்டில் விட்டு வந்துட்டோம். நான் நினச்சி படம்லாம் பார்க்க முடியாது, ஸ்டார் மூவி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்கிறோம். அண்ட் ஈவினிங் வந்து டின்னர் போகலான்னு இருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ மார்னிங்கே நவீன் வந்து எனக்கு ஒரு கேக் கட்டிங் பிளான் பண்ணிடுறோம்னா, ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த ஹாப்பி பர்த்டே வந்துட்டு ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணியிருந்தான். ஸோ நான் தூங்கி ஏஞ்சிக்கும் போதே வந்து அதில் தான் முழிச்சேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, பிகாஸ் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நவீன் சின்ன சின்ன விஷயம் வந்து இது மாதிரி எஃபர்ட் எடுத்து பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் அஸ் ஹாப்பி ஆப்வியஸ்லி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து கீயும் கூட இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ஆப்வியஸ்லி. ஆஸ் அ மாம், மை ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஸோ இட் மீன்ஸ் அ லாட் டு மீ.
அண்ட் அடுத்து நாங்கள் வந்து ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு வந்து ஸ்டார் மூவி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒன் டே வித்தவுட் அ பேபி நம்ம ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் அதுவே நம்மளை வந்து அதுக்கப்புறமா நிறைய நாள் வந்து ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டார் மூவி எனக்கு கவின் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்குன்றதுனால எனக்கு ஸ்டார் மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து என்னோடய நீஸ் அண்ட் நெஃப்யூ 2 பேரும் வந்து சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சின்னதாக ஏதாவது எஃபர்ட் எடுத்து பண்ணாலே எனக்கு வந்து நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். பிகாஸ் ஐ லவ் தெம் ஸோ மச். அவங்க வந்து எனக்காக ஒரு பேக்குள்ளேருந்து ஒரு கேக் வாங்கி ரொம்ப க்யூட்டாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டு போய் கேக் கட்டிங் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் பர்த்டேயில் என்ன ஸ்பெஷலாக ஃபீல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ தட் எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்காக நாங்கள் இன்னும் எஃபோர்ட் எடுத்து இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ் டெலிவர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் see you in another video. டாடா.